கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த அதிகாலை வேத தியானத்திற்காக கர்த்தர் கொடுத்திருக்கிற பெரிய தயவுக்காக கர்த்தரை துதிக்கிறேன். இதற்கு உதவி செய்கிற சேனை எல்லா தலைவர்கள், விசுவாசிகள், ஊழியர்கள் யாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியும் பாராட்டும் உரித்தாவதாக. இந்த நாளுக்கான வேத பகுதி பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் வசனம் 15 முதல் 19 வரைக்கும். லூக்கா 17 வசனம் 15 முதல் 19 வரைக்கும். தெரிந்து கொள்ளப்பட்ட தலைப்பு தேவனை மகிமைப்படுத்துவோம். தேவனை மகிமைப்படுத்துவோம். இப்பொழுது நாம் ஜெபிக்கலாம். தோப்பிலே இந்த வேலைக்காக நன்றி. ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே, இந்த வசனங்களை எழுதி வைத்திருக்கிற உங்களுடைய மேலான நோக்கத்தின் பிரகாரம் ஆண்டவரே எங்களோடு நீர் போதித்தருள வேண்டும். எங்களுக்கு நீர் கற்றுத்தாரும். ஆண்டவரே, இது நிமித்தமாக நாங்கள் உங்களுடைய வேதத்தை தெரிந்து கொண்டு உங்களுடைய வழியிலே நடக்க, உண்மை திருப்தி செய்ய, உண்மை மையப்படுத்த ஆண்டவரே நீர் எங்களுக்கு கிருபை பெருந்தருளும். ஆண்டவரே இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே மனிதனாக வாழ்ந்த நாட்களிலே தன்னுடைய சீடர்களோடு ஒரு தடவை அவர் எருசலேமுக்கு பிரயாணம் பண்ணினார். அப்பொழுது அவர் சமாரியா, கலிலேயா போன்ற நாடுகள் வழியாக அவர் கடந்து சென்றார். அப்பொழுது ஒரு கிராமத்திலே அவர்கள் பிரவேசித்த போது அங்கு குஷ்டரோகம் உள்ள 10 பேர் அவருக்கு எதிராக வந்து தூரத்திலே நின்று, இயேசு ஐயரே, எங்களுக்கு இரங்கும் என்று சத்தமிட்டார்கள். அப்பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்களை பார்த்து மனதிறங்கி அவர்கள் சுகமாக வேண்டும் என்று அவர் விரும்பி அவர்களை ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பீர்கள் என்றார். அப்படியே அவர்கள் ஆசாரியர்களிடம் சென்று தங்களை காண்பிக்கிறதற்காக போனார்கள். இது அந்த யூதர்களுடைய முறைப்படி லேவியராகமத்திலே குறிப்பிட்டிருக்கிற பிரகாரம் ஒரு குஷ்ட நோய் பிடித்திருக்கிற ஒருவர் தான் சுகமடைந்தவுடன் அந்த பட்டணத்தில் உள்ள அந்த தேவாலயத்திலே சென்று அங்குள்ள பிரதான ஆசாரியரிடம் தன்னை காண்பித்து இவர் சுகம் பெற்று விட்டார் என்கிறதை பல பரிசோதனை மூலமாக நிரூபிக்கப்பட்டதன் பிற்பாடு அவர்கள் வீட்டுக்கு போகும்படியாக அனுமதிப்பார்கள். இதுமாக அதற்கான ஆயத்தத்தோடு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்களை அந்த ஆசாரியரை சென்று பார்க்கும்படியாக அனுப்பி வைக்கிறார். அவர்கள் அதிகமாக போகின்றார்கள். அப்பொழுது போகிற வழியிலே அவர்கள் சுகமாக்கப்படுகிறார்கள். அப்பொழுது அந்த 15ஆம் வசனத்திலே குறிப்பிட்டிருக்கிற பிரகாரம், லூக்கா 17ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், அவர்களில் ஒருவன் தான் ஆரோக்கியமானதை கண்டு திரும்பி வந்து உரத்த சத்தத்தோட தேவனை மகிமைப்படுத்தினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த 10 பேரும் சுகமாக்கப்பட்டு விட்டார்கள். அப்பொழுது ஒருவர் அவரை குறித்து சொல்லும்போது அவர் அந்த சமாரியர் வாழ்கிற தேசம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இவர்கள் கொஞ்சம் வித்தியாசமானவர்கள், யூதர்கள். ஆனால் அவர்கள் மற்ற மக்களிடமிருந்து யூத மதத்தை தழுவினவர்கள் என்று கூட கூறலாம். ஆகவே யூதர்களால் அவர்கள் புறக்கணிக்கப்பட்டவர்களாக காணப்பட்டார்கள். எந்த போதிலும் அவர் தேவனால் சுகப்படுத்தப்பட்டு அந்த
தேவாலயத்தில் உள்ள ஆசாரியர்களுக்கு தன்னை காண்பிக்கிறதற்கு முன்னதாக அவர் திரும்பி ஓடி வந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு நன்றி சொல்லுகின்றார், அவரை மகிமைப்படுத்துகின்றார். அவர் பாதத்திலே விழுந்து முகங்குப்புற விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். அவன் சமாரியனாயிருந்தான் என்று 16ஆம் வசனத்திலே கூறப்பட்டிருக்கிறது. அவருடைய பாதத்தருகே முகங்குப்புற விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான், அவன் சமாரியனாயிருந்தான் என்று அந்த வசனத்திலே கூறப்பட்டிருக்கிறது. பாருங்கள், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாக நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுது நாம் அவரை பின் செல்கின்றோம். நம்முடைய பாவங்கள் அவருடைய பரிசுத்த இரத்தத்தினால் கழுவப்படுகின்றன. நாம் பரிசுத்தமாக்கப்படுகின்றோம். நம்முடைய உள்ளத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நாம் அழைக்கின்றோம். அவர் வாசம் செய்ய ஆரம்பிக்கின்றார். இயேசு கிறிஸ்துவின் சுபாவங்களை அன்றாட வாழ்க்கையில நாம் பயிற்சி செய்ய ஆரம்பிக்கின்றோம். பழைய மனிதன், பாவ மனிதனை நாம் வெறுத்துவிட்டு நாம் இயேசு கிறிஸ்துவின் பிள்ளை என்று அந்த புதிய மனிதனை நாம் அணிந்து கொண்டு வேத வாசிப்பிலும் வேத தியானத்திலும் தனி ஜபத்திலும் குடும்ப ஜபத்திலும் தெய்வ ஆராதனையிலும் நாம் நம்மை வளர்க்கின்றோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்கின்றார். அவர்களே வளருவதற்கு, பலப்படுவதற்கு, ஆத்மீகமாக நாம் பலனடைவதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்கின்றார். மீதமாக அந்த 16ஆம் வசனத்திலே கூறப்பட்டிருக்கிற பிரகாரமாக அந்த சுகமாக்கப்பட்ட நபர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக ஓடி வந்து அவருடைய பாதத்தருகே முகங்குப்புற விழுந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினார். அவர் சமாரியா தேசத்தவராய் இருந்தார். அதற்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன பதில் சொல்லுகிறார் என்றால், அதை நாம் இந்த லூக்கா 17ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலிருந்து 19ஆம் வசனம் வரைக்கும் நாம் பார்க்கின்றோம். விதமாக கூறப்பட்டிருக்கிறது. அப்பொழுது இயேசு, சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா, மற்ற 9 பேர் எங்கே? தேவனை மகிமைப்படுத்துகிறதற்கு இந்த அந்நியனே ஒழிய மற்றொருவனும் திரும்பி வர காணோமே என்று சொல்லி அவனை நோக்கி, நீ எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். இப்பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த மனிதனிடம், 10 பேர் நீங்கள் சுகமாக்கப்பட்டீர்கள், ஆனால் நீ ஒருவர் தான் வந்திருக்கிறாய், மற்ற 9 பேரும் என்ன ஆனார்கள் என்று அவர் கவலையோடும் துக்கத்தோடும் வேதனையோடும் கூறியிருக்கின்றார். அவர்கள் தேவனை மகிமைப்படுத்தவில்லை. நீ ஒருவர் மாத்திரமே தேவனை மகிமைப்படுத்தி இருக்கின்றாய், நன்றி கூறியிருக்கின்றாய், நன்றியுள்ள உள்ளத்தோடு காணப்படுகின்றாய், திரும்பி வந்து என்னை தொழுது கொள்ளுகின்றாய், என்னை வணங்குகின்றாய், நீ என்னை ஆண்டவரும் இரட்சகருமாக ஏற்றுக்கொண்டு விட்டாய், நான் தான் இரட்சகர் என்பதை நீ புரிந்து கொண்டு விட்டாய் என்று அந்த மனிதனிடம், அந்த ஐயாவிடம் இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூறி அவரை மெச்சிக் கொள்ளுகின்றார். மாத்திரமல்ல, 9ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, 19ஆம் வசனத்திலே கூறப்பட்டிருக்கிறது, அவனை நோக்கி நீ எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். அதுவரைக்கும் அந்த மனிதன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய பாதத்திலே தன்னை அர்ப்பணித்து விழுந்து தேவனை துதித்துக் கொண்டே இருக்கின்றான், தேவனை மகிமைப்படுத்திக் கொண்டே இருக்கின்றான், ஸ்தோத்திரம் சொல்லிக் கொண்டே இருக்கின்றான் என்று நாம் பார்க்கின்றோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவனை, நீ எழுந்து, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ போகலாம் என்று அவரை விடுதலையாக்குகின்றார். அந்த நபருடைய ஆராதனையை அங்கீகரிக்கின்றார். அது மாத்திரமல்ல, அவருடைய விசுவாசத்தினாலே அவருக்கு சுகமும் ரட்சிப்பும் கிடைத்ததை அவர் வெளிப்படுத்துகின்றார், அறிவிக்கின்றார்.
ஆம், கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நாம் இந்த நாளிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளாக இருக்கின்றோம். அவருக்கு நாம் ஆராதனை செலுத்துகின்றோமா? அவருக்கு நாம் நன்றி கூறுகின்றோமா? கடந்த நாட்களிலே கர்த்தர் செய்த எல்லா நன்மைகளுக்காக, கர்த்தர் கிருபையாக நமக்கு ஈந்தளித்திருக்கிற ரட்சிப்புக்காக, ஆசீர்வாதங்களுக்காக, நன்மைகளுக்காக, சுகம் பலனுக்காக, மேன்மைகளுக்காக கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துகிறவர்களாகவும் அவருக்கு மகிமையை கொடுக்கிறவர்களாகவும் காணப்படுகின்றோமா? அதை கர்த்தர் விரும்புகின்றார், எதிர்பார்க்கின்றார். ஏனென்றால் 10 ஒருவர் தான் திரும்பி வந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு துதியையும் ஸ்தோத்திரத்தையும் ஏறெடுக்கின்றார், நன்றி கூறுகின்றார், தேவனை மகிமைப்படுத்துகின்றார். கர்த்தர் இன்று நம்மை பார்த்து அவரை மகிமைப்படுத்தும்படியாக நம்மை அழைக்கின்றார். நாம் செய்திருக்கிற எல்லா நன்மைகளுக்காகவும் நாம் ஒருவர் கூட நாம் குறையாதபடிக்கு எல்லாரும் நாம் அவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். அவருக்கு நாம் துதியையும் மகிமையையும் கனத்தையும் கொடுத்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் துதியை ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்க வேண்டும், ஆராதனையை ஏறெடுக்க வேண்டும். அவர் பாதத்திலே நம்மை தாழ்த்தி நம்முடைய சுயத்தை அழித்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உயர்த்தும்படியாக எல்லா மகிமையும் அவருக்கு உண்டாகும்படியாக நாம் அவரை போற்றி புகைய கர்த்தர் நம்மை அழைக்கின்றார், ஞாபகப்படுத்துகின்றார். அந்த 9 பேரும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு நன்றி கூற வரவில்லை, தேவனை மகிமைப்படுத்தவில்லை என்றாலும் அவர்களுக்கு சுகம் அளிக்கப்பட்டது. இந்த அளவுக்கு அவர்கள் தேவனுக்கு நன்றி சொல்லி தனிப்பட்ட முறையிலே ரட்சிப்பை அனுபவித்தார்கள் என்பது நமக்கு தெரியாது. ஆனால் இந்த ஒரு சகோதரன் திரும்பி வந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு நன்றி கூறி தேவனை மகிமைப்படுத்த நிமித்தமாக இவர் ரட்சிக்கப்பட்டார் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே சாட்சி கொடுக்கின்றார். 19ஆம் வசனத்திலே விதமாக கர்த்தர் இந்த நாளிலே நான் இந்த வசனங்களை கேட்கிற ஒவ்வொருவரையும் சரீரத்திலே சுகப்படுத்தி ஆத்மீகமாக ரட்சிப்பை நாம் உரிமை கொண்டாடும்படியாக அனுபவிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. அவருடைய வருகைக்காக நாம் ஆயத்தப்படும்படியாக நமக்கு உதவி செய்வாராக. கோடிக்கணக்கான ஆத்துமாக்களை கர்த்தருக்காக ஆதாயப்படுத்தி சீடர்களாக தயார் செய்ய கர்த்தர் நம்மை பயன்படுத்துவாராக. எல்லா துதியும் கன மகிமையும் கர்த்தருக்கு உரித்தாவதாக. இப்பொழுது நாம் ஜெபிக்கலாம். அன்பின் தகப்பனே, ஆண்டவரே, இந்த வேலைக்காக நன்றி. கர்த்தாவே, நாங்க உங்களுடைய ஜீவ வசனத்தை சுருக்கமாக தியானிக்க நீர் கிருபை செய்தீர். ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கேட்கிற உங்களுடைய பிள்ளைகள் அனைவரையும் ஆண்டவரே நீர் உமக்குள்ளே உற்சாகப்படுத்தியவர்களும் நாங்கள் யாவரும் உண்மை ஆண்டவரும் லட்சியமாக ஏற்றுக்கொண்டு நீர் எங்களுக்கு செய்திருக்கிற எல்லா நன்மைகளுக்காகவும் எங்களுடைய சரீரத்திலே நீர் கிருபையாக தந்திருக்கிற பரிபூர்ண சுகத்துக்காகவும் உமக்கு நன்றி சொல்லி உண்மை மகிமைப்படுத்த உமக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்க ஆண்டவரே நீர் எங்களுக்கு கிருபை செய்வீராக. இந்த வார்த்தைகளை கேட்கிற எல்லாருக்கும் ஆண்டவரே சரீரத்திலே பரிபூர்ண சுகத்தை தந்தவர்களும் அவருடைய உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்திலே பரிபூர்ண சுகம் உண்டாகட்டும். ஆண்டவரே, அவர்களுடைய குடும்பங்கள், அவர்களுடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. இந்த பரிசுத்த சேனை ஊழியங்கள், சபைகள் ஆசீர்வதிக்கப்படட்டும். ஆண்டவரே, முக்கியமாக பிள்ளைகள் அவருடைய பரீட்சைகளை எழுதி பாஸ் ஆகி உயர்ந்த வகுப்புகளுக்கு சென்று படிப்புகளை ஆரம்பித்திருக்கிறார்கள். இன்னும் நீட் பரீட்சைகளை கடந்த ஞாயிற்றுக்கிழமை எழுதியிருக்கிறார்கள். நல்ல மதிப்பெண்களோடு நல்ல வெற்றி பெற்று அவர்கள் விரும்புகிற மெடிக்கல் சம்பந்தமான சீட்டுகள் கிடைக்க ஆண்டவரே நீர் அவர்களுக்கு உதவி செய்தீராக. இன்னும் யூபிஎஸ்சி பரீட்சைகளுக்காக, தமிழ்நாடு யூபிஎஸ்சி பரீட்சைகளுக்காக ஆயத்தமாகிக் கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே நல்ல மதிப்பெண்களோடு அவர்களுக்கு வெற்றி கிடைத்து நல்ல வேலை வாய்ப்பு உயர்ந்த பதவிகளிலே இந்தியா தேசத்தின் பெரிய தலைவர்களாக இயேசு கிறிஸ்துவின் சாட்சிகளாக எழுதிய மையப்படுத்த ஆண்டவரே உலக திருச்சபையின் பெரிய தலைவர்களாக எழுதிய உமக்கு மகிமையை கொடுக்க உமக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்க ஆண்டவரே இந்த
பரிசுத்த சேனை மக்களின் பிள்ளைகளை நினைவு கூர்ந்தருவீராக. ஆண்டவரே, இந்த காரியமாக இந்தியா மாத்திரமல்ல, இன்னும் அண்டை நாடுகள் மற்றும் உலக நாடுகளும் இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கும்படியாக, சபைகள் ஸ்தாபிக்கப்படும்படியாக, ஆத்மாக்கள் ஆதாயப்படுத்தப்படும்படியாக ஆண்டவரே இந்த சபைகளை நீர் பயன்படுத்திட வேண்டும். ஆண்டவரே, இந்த விசுவாசிகளை உபயோகிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய வருகை சீக்கிரமாக இருக்கிறபடினாலே எதிர்ப்புகளோ உபத்திரங்களோ இரத்த சாட்சி மரணமோ காத்திருந்தாலும் கூட ஆண்டவரே, நாங்கள் தைரியமாக எதிர்கொண்டு உமக்கு சாட்சிகளாக முடிபெறிந்த விசுவாசத்திலே உறுதியாக நிலைத்திருக்கவும், எக்காரணம் கொண்டும் இறுதி மூச்சு வரைக்கும் உண்மை மறுதளிக்காமல் வாழவும், உண்மை துதிக்கவும், ஆத்துமாக்களை ஆதாயம் செய்து சீடர்களாக தயார் செய்யவும் ஆண்டவரை நீர் கிருபை செய்தர்களும். உடைய பிள்ளைகளை கொண்டு சபைகளை ஸ்தாபிக்க நீர் பயன்படுத்தி வருகிறாக. நீ கொடுத்திருக்கிற திறமைகள், தாளந்துகள், வரங்கள் எல்லாம் உங்களுடைய நாம மகிமைக்காக பயன்படுத்தப்படட்டும். ஆண்டவரே, உங்களுடைய தூய நாமம் மகிழ்ப்படட்டும். உண்மை வெறுக்கிறவர்கள் இயேசு கிறிஸ்து நாமத்திற்கு எதிர்த்து நிற்கிறவர்களும் மனம் திரும்ப கிருபை செய்யும். ஆண்டவரே, துதியும் கனவும் மகிமையும் உமக்கே தருகிறோம். இவை எல்லாவற்றையும் அன்பு ரட்சகர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்திலே இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் பிதாவே. ஆமென்.